ஓகே சரி. காந்தவியல் பாடத்தில் பாருங்கம்மா, இப்போ ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்து நம்ம கட் பண்ணிட்டோம். அதை ஒரு டம்ளர் மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ தண்ணி நிறைய ஃபில் பண்ணியிருக்கேன். தண்ணிக்குள்ளே கையை விடக்கூடாது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருட்களை எல்லாம் நம்ம எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? காந்தத்தை வச்சு எடுத்துடலாமல்ல. இங்கே பாருங்க, எல்லாம் என்னது காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் வந்துருச்சா? எல்லா பின்னூசி, ஸ்டேப்லர் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பின்னு வந்துருச்சு. சூப்பர். கரெக்டாக இங்கே வச்சு எடுக்கணும். இங்கே பாரு, தெரியுதா? அப்படியே மேலே கொண்டு வந்து அப்படியே விளையாட்டு போல் என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். கையில் எடுக்கல, வந்துருச்சா? கையிலேயே படாமல் அழகாக காந்தம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காந்தம் வந்து இரும்பு இந்த போன்ற பொருட்களை எல்லாம் ஈர்க்கிறதுனால என்ன பண்ணிட்டோம், இது அழகா எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ கண்ணில் வந்து ஒரு இரும்பு துகள் விழுந்துருச்சு, அதை எப்படி வந்து எடுப்பாங்க? உண்மையாலுமே ஒரு குழந்தைக்கு வந்து கண்ணில் இரும்பு துகள் விழுந்து டாக்டர் கூட்டிட்டு போனையும் நம்ம கண்ணை வச்சு கையை வச்சு தேய்ச்சோம்னா என்ன ஆகும்? ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஏசகோசலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிசுரெல்லாம் வந்து அப்படி கண்ணுக்குள்ளே போய் கிழிச்சு பிளட்டு லீக் ஆகிறது அந்த மாதிரிலாம் ஆகும்ல. இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாமல் நம்ம என்ன பண்ணணும், உடனே டாக்டர் போனோடனே டாக்டர் வந்து கண்ணை திறந்து இப்படி காந்தத்தை வச்சு டக்குன்னு எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி கண் இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பான பகுதி, நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். கண்டதையும் வச்சு விளையாடக்கூடாது. சின்ன குட்டி காந்தையெல்லாம் வாய்க்குள்ளே போட்டு முழுங்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. சரியா? ஓகே. இந்த வந்து இந்த சோதனை நம்ம புக்கில் இருக்கா இல்லையா? ஓகே, தேங்க்யூம்மா. மூஞ்சி உங்க